ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நான்சி கிட்ட தேவையில்லாமல் வந்து வாலண்டியராக வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அர்ச்சனாவும் சுபாஷும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. நான்சி வந்து மிக தீவிரமாக வந்து லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நோட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கேஸ்க்காக. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து ரூமுக்கு வராங்க. அர்ச்சனாவும் சுபாஷும் வந்தோடனே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், சீதாவுக்கு வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் பிடிச்சி கொடுத்துருவீங்கல்ல, உள்ளே போயிடுவாள்ல அப்படின்னு கேட்டானா, ஆமாம் ஆமாம் நிச்சயமாக தான், அதில் என்ன உங்களுக்கு வந்து சந்தேகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னா, இல்லை இல்லை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்காக தான். அவளுக்கு நிச்சயமாக அந்த தண்டனை வாங்கி கொடுத்துடலாம்ல அப்படின்னு கேட்டானா, முதல்ல ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ பதட்டத்தில் இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கு ஏன் இப்படி வந்து வாயெல்லாம் உளருது அப்படின்னு நான்சி வந்து இவங்கள கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னே, அதுவா, அது வேறு ஒன்றும் இல்லை, லைட்டாக வந்து இங்கே ஏசி ரொம்ப குளிருது இல்லை, அதனால் பேச முடியலை, 2 பேருக்கும் கோல்டு இல்லை அதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 2 பேரும் வந்து சொன் என்கிட்ட சொல்லிட்டா உடனே வந்து நடந்துடாது சீதாக்கு. முதல்ல என்ன ஏது ஆதாரம் இருக்கா இல்லையா என்னன்னு பார்க்கணும். அதைத்தான் நான் முதல்ல இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஒரே ஒரு பெரிய பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நிச்சயமாக வந்து மேலே உள்ளே தான் போய் போட போகிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொன்னோன்னே, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் நிச்சயமாக வந்து ஊருக்கு எப்போ கிளம்ப போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஊருக்கு கிளம்புறதா? நான் வந்து முதல்ல வந்து யார் மகாவை மேலே அனுப்பி வச்சாங்கங்கிறத மிக தீவிரமாக கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் போவேன். இப்போ தானே சொன்னேன் சீதா தான் காரணம் கிடச்சிருக்கு அப்படின்னு. அது கிடச்சிருக்கு, பட் இருந்தாலும் வந்து மற்றபடி எல்லா ஆங்கிள்லேயும் நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொன்னோம். நீ நல்லா விசாரி, இதுக்கு மேலே இருந்தால் இங்கே உளறிடுவோம், நம்ம இருக்க வேணாம் அந்த ரூமை விட்டு நவுந்து போக ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். ராமும் சீதாவும் எப்படி வந்து இந்த விஷயத்துலேருந்து கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்.